நம்ம இன்னைக்கு மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி வந்து வளர்க்குறதுக்காக விதை போட போகிறோம். அதுதான் வந்து ஷேர் பண்ண போகிறோம். களை வெட்டி எடுத்து அந்த மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டு சாப்பிட்டாகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணத்தை வச்சு எருவு போடலாம் சொல்லிட்டு அந்த எருவை வந்து நம்ம கையாலே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி தூள் தூளாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த களை வெட்டி வச்சு மாட்டு சாணத்தை வந்து நல்லா அடித்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிட்டா ஆக்கி நல்லா தூள் தூளாக ஆக்கி வரைக்கும் தூள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மண்ணையும் அந்த மாட்டு சாணையும் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா களை வெட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி களை வெட்டி விட்டுட்டு அந்த மண்ணை வந்து நல்லா சாப்பிட்டா அந்த மண்ணும் அந்த மாட்டு சாணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. விதை போகிறதுக்காக நம்ம வீட்டில் இருந்து 3 தக்காளி பாயத்தை வந்து எடுத்துக்கணும். ஒரு பாயத்தை அரிஞ்சு 3ஆக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேயர் அப்படின்னு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட்னர் வந்து மிச்சம் 2 பாயத்தையுமே அரிஞ்சு அவங்களுமே ஃபுல்லாக வச்சுட்டாங்க. மண்ணுமே மூடி க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா தெளிச்சுட்டு அது எப்பயுமே ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கணும். நம்ம அடிக்கடிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டு நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்கணும். நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த ஒரு சின்ன இடத்துல வந்து தக்காளி செடி வந்து போட்டிருக்கோம். அது எத்தனை நாளில் வந்து செடி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இன்னொரு மினி விலாகில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய்.